நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குத்துபா, ஜும்ஆ குத்துபா அரபியில் ஓதினார்கள். அது அவர்களுடைய மொழி அரபியாக இருந்தது. ஆனால் நம்முடைய இந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் தமிழ் பேசக்கூடியவர்கள். ஏன் நம்முடைய காலத்தில் தமிழிலே ஜும்ஆ குத்துபா ஓதினால் என்ன? சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஏன் அரபியில் தான் ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள்? இதுதானே கேள்வி, இதுதான் கேள்வி. அதனால் அவருடைய அந்த கேள்விக்கு நாம் ஒரு மதிப்பளித்து இன்று முதல் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்பவர்கள் அங்கே ஜும்ஆ நடத்தக்கூடிய நேரத்திலே ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் தனி ஜும்ஆ, தனி குத்துபா அவரவர்களுடைய மாநிலத்தின் பிராந்திய மொழிகளில் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். ஹஜ்ஜில போனா 100 மொழி பேசக்கூடிய மக்கள் வருகிறார்கள். 100 மொழியில குத்துபா ஓதுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களுடைய மொழி அரபியாக இருந்ததால் அன்று அரபியில் ஓதினார்கள் என்று சொல்கிறீர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதாஇன் போது எத்தனையோ நாடுகளில் இருந்து சஹாபாக்கள் வந்தார்கள். பல மொழிகள் பேசக்கூடியதான மக்கள் அன்று உண்டு. அவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய மொழிகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஜும்ஆ குத்துபாக்களா நிகழ்த்தினார்கள். இது சாத்தியமா? மதீனாவில், மக்காவில் எத்தனை மொழிகள் பேசக்கூடியவர்கள் ஜும்ஆக்களில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் என்று பல மொழிகளில் ஜும்ஆ குத்துபா நடத்த முடியுமா? எந்த ஆலிமாவது சொல்லி இருக்கிறார்களா? எந்த காலகட்டத்திலாவது நடந்திருக்கிறதா? மக்களுக்கு விளங்குவது என்பதல்ல முதலாவது நோக்கம். மக்களுக்கு விளங்குவது என்பது இரண்டாவது நோக்கம். முதலாவது நோக்கம் இது ஒரு இபாதத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ நடத்திய எந்த ஒரு ஜும்ஆவிலும் ஜும்ஆவுக்கு முன்னால் 2 குத்துபாக்கள் ஓதாமல் ஜும்ஆ நடத்தியதில்லை. அப்படி வரும்போது அது ஒரு சாதாரணமான பிரசங்கம் அல்ல. அவர்கள் குத்துபா உரை நடத்தியதான எந்த வெள்ளிக்கிழமைகளிலும் முஹர்ருடைய நேரத்திற்கு முன்னால் நடத்தியதில்லை. ஜும்ஆவுடைய குத்துபாவை அவர்கள் ஔரத்தை மறைக்காமல் நடத்தியதில்லை. ஜும்ஆவுடைய குத்துபாவை அவர்கள் உது செய்யாமல் நடத்தியதில்லை. எனவே இது ஒரு இபாதத். இதை போன்று தொழுகையிலே நாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது இபாதத்தை போன்று, வஜ்ஜஹத் என்று சொல்வது இபாதத்தை போன்று, ருக்குஉடைய திக்ர், இஹ்திதாலுடைய திக்ர், சுஜூதுடைய திக்ர், அத்தஹியாத் இதெல்லாம் இபாதத்துகளாக இருப்பதை போன்று ஜும்ஆவுடைய குத்பாவும் இபாதத். எனவே தொழுகையுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு மிகப்பெரியவன் என்று யாரும் தமிழிலே சொல்வதில்லை. அது ஒரு இபாதத்தாக இருப்பதால் அது அரபியில் தான் அமைய வேண்டும் என்பதை போன்று ஜும்ஆ தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருப்பதால் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுதேனோ, நான் எவ்வாறு தொழுததாக நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன